ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வந்து இப்போ ஒரு சூப்பரான நாட்டில் எச்சு விடுற மாதிரியான ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் உள்ள காந்தாரி மிளகு தான். இதை வந்து நல்லா பழுத்து தான் நிறைய எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பச்சையும் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து இப்போ ஊறுகாய் செய்ய போகிறோம். இது அப்படி பார்க்கவே அப்படி நாக்கில் வச்சு ஊறுங்க, செமையாக இருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம், அதுக்கப்புறம் பழைய சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப மெடிசினல் வேல்யூ உள்ளது. அதனால் வந்து ரொம்ப காரமாக இருக்குமே, அல்சர் வந்துடுமோன்னு கவலைப்பட வேணாம். 2-3 வருஷம் கூட ஒரு செடி வச்சோன்னா காய்க்கும். அதிகமான காய்கள் காய்க்குங்க. அது மட்டும் இல்லை, பிபியை குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குங்க. வாங்க, கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். பூண்டோட ஃப்ளேவர் வந்து இதுக்கு ரொம்பவே நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் பூண்டும் கருவேப்பிலையும் நான் போட்டிருக்கேன். நல்லா சவக்க வதக்கி எடுத்துடலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே இந்த மிளகாயை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே போட்டுக்கலாம். காம்பை வந்து நான் எடுத்துருக்கேன். நம்ம காம்பை எடுக்காமல் கூட அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். வதக்கும் போதே நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா 2 நிமிஷம் வதக்கியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள் பொடி, வத்தல் பொடி எல்லாம் போட்டுக்கலாம். நினைக்கலாம் இதுவே காரம் தானே, ஏன் மிளகாப்பொடி போடணும்னு. இல்லை, கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுடலாம். அப்போ தான் அந்த ஊறுகாயினுடைய அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ரெண்டாவது நம்ம வந்து புளி கரைச்சி விட போகிறோம் இல்லையா, அதனால் அது எல்லாமே டேலி ஆகிடும். மசால் வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு புளி கரைசல் விட்டுக்கலாம். 2 நிமிஷம் வதங்கிட்டு இப்போ நம்ம ஒரு லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி விட்டுக்கலாம். இந்த புளி தண்ணியிலேயே நல்லா வெந்து அப்படி குழஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது இறக்கி வச்சுட்டு டெய்லி ஒரு 2 மிளகாய் எல்லோரும் சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னாக்க ஏதோ ஒரு இதில் சாதத்துக்கு கூழுக்கோ, நல்ல பிபி ரொம்ப ஹையாக இருக்கிறவங்களுக்கு இது பிபியை கண்ட்ரோல் பண்ணோம். நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடியானோன்னா காமிக்கிறேன். பாருங்கள், சும்மா தலைன்னு இந்த மிளகா பொடி போடுறது, அதுக்கப்புறம் அந்த புளியை கரைச்சி விட்றதுனால தான் இந்த ஊறுகாவோட கன்சிஸ்டன்சி வருது. இந்த அளவு நல்லா வந்து பிரிஞ்சு வந்துட்டு பார்த்திங்களா ஆயில். இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வெந்தயத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதம் தான் இன்றைக்கி நான் தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தயிர் சாதமும் இந்த ஊறுகாயும் தான் எல்லாருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை, நாக்கில் எச்சி ஊறுதா, ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய்.